வெளிநாட்டு வாழ் தமிழ் பெண்ணை வந்து விஜய் வந்து லவ் பண்ணுறாரு. 2 பேரும் மாயாஜால் தியேட்டரில் போய் படம் பார்க்குறாங்க. 2 பேரும் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே ரகசியமாக சந்திக்கிறாங்க. அப்போ சுவாரஸ்யத்துக்கு இதெல்லாம் எழுதிட்டு இருப்பாங்க. அப்போ எஸ்.ஏ. சந்திரசேகர்லாம் கோவப்படுவார் வந்து. ஆச்சா போச்சா, நீங்களாம் நேரில் பார்த்தீங்களா, அது பண்ணீங்களா, இது பண்ணீங்களான்னு. அப்போ அந்த திருமண பத்திரிகை வைக்கும்போது எல்லாம் போனால் ஒரு 22 31 பேர் தான் இருப்போம், அவ்வளோதான். 28 31 பேர் தான் இருப்போம். அப்போ ஒரு பிரபல பத்திரிகையோட நாளிதழுடைய நிருபர் கூட உங்கள் லவ்வோடைய அந்த விஷயம் எப்படி மலர்ந்தது விஜய் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கிண்டலாக கேட்டார். ஒரு முஸ்குன்னு கோவம் வந்துருச்சு விஜய்க்கு. கோவம் வந்துட்டு அப்புறம் எஸ்.ஏ. சந்திரசேகர் விடுங்க நான் தான் சொல்கிறேன் இல்லைங்களா, லவ் பண்ணியாச்சு, கல்யாணம்னு வந்தாச்சு, நீங்கள் அதுக்கு முன்னே எவ்வளோ கிசுகிசில் எழுதிங்க, செய்தியை போட்டாச்சு, அஃபிஷியலாக இதை அறிவிக்கிறோம். ஆகஸ்ட் 25 திருமணம், நீங்கள் எல்லாம் வந்துருங்க. அந்த திருமணத்துக்கு வந்து ரசிகர்களுக்கு வந்து ஒரு விருந்து வைக்கிறார் விஜய். அவருடைய வளர்ச்சியில் உங்களுடைய பெரும் பங்கு இருக்குது. இப்படிலாம் ஏடாகுடமாக கேள்வி கேட்டால் எப்படிங்க அப்படின்னு எப்பவுமே சமாளித்து விட்றவர் எஸ்ஏசி தான். பல தருணங்களில் விஜய் கோபப்பட்ட போதெல்லாம், விஜய் பேசாத போதெல்லாம் அவருடைய குரலாக மாறி இருந்தவர் அவர் தான். இந்த லவ் எங்கே ஆரம்பிச்சது? ஏன்னா ஒரு அந்யோன்ய தம்பதிகள், உங்களுக்கு எத்தனை வருஷம், 99 கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது, 2026, பசங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க. உங்கள் அன்பு கண்டிப்பாக இருந்திருக்கும். நான் விஜயும் அவங்க மனைவி சங்கீதாவையும் கூட பேட்டி எடுத்திருக்கேன். இல்லை விஜய் பேட்டி எடுக்கும் போதெல்லாம் பார்த்துருக்கேன். விஜய் எப்படி ஒரு மூடி டைப்போ அப்படியே எதிர்மறையான டைப் வந்து சங்கீதம். ஒரே கலகலகலன்னு இருக்கிற அப்படி ஒரு இது இவருடைய டைப் இது. அப்போ எப்பவுமே சொல்லுவாங்கள்ல, இந்த எதிர் துருவமாக இருக்கிறவங்க தான் வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க, இல்லற வாழ்க்கையில் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க அப்படின்வாங்க. ஒத்த இதுவும் இருக்கிறத விட எதிர் துருவமாக இருக்கிறவங்க தான். எங்கள் பூவே உனக்காக படம், அந்த படத்தை வந்து விஜய்க்கு நடிக்க தெரியாது அப்படின்ற விமர்சனம் இருந்த பொழுது அந்த படம் தான் டோட்டலாக இண்டஸ்ட்ரியில் வேற ஒரு விஜயை கொண்டு வந்து